பொதுக்காலம் 34ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தணியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும், ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 12 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஒருவர் இவ்வாறு சொன்னார்: சாதாரண மனிதர்களுக்கும் அசாதாரண மனிதர்களுக்கும் இடையேயான வித்தியாசம் இதுதான். அசாதாரண மனிதர்கள் பிரச்சனைகளை கூட வாய்ப்பாக பார்ப்பார்கள். சாதாரண மனிதர்களோ வாய்ப்புகளை கூட பிரச்சனைகளாக பார்ப்பார்கள். இன்றைய 2 வாசகங்களுமே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் எவ்வாறு நமது முழு மனித வாழ்வை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பாக இருக்க முடியும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றன. விவிலியத்தின் இறுதி நூலாகிய திருவெளிப்பாடு நூலின் பின்னணி ரோமை பேரரசின் வேதகலாபனை என்பது நாம் அறிந்தது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ரோமை அரசு கட்டவிழ்த்த துன்பங்களை வாதைகளாக உருவகிக்கும் திருவெளிப்பாடு நூலாசிரியர் இவ்வாதைகள் மூலம் மக்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதையும், எனினும் இவ்வாதைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்கின்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தின் 2ஆம் வசனத்தில் வரும் விலங்கு என்னும் சொல் ரோமை அரசிற்கும்
அதன் சிலை என்னும் சொற்றொடர் ரோமை தெய்வங்களுக்கும், எண்ணால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் என்னும் சொற்றொடர் ரோமை அரசன் நீரோவையும் சுட்டிக்காட்டுகிறது. திருவெளிப்பாடு 13:18 நாம் வாசிக்கும் அந்த எண் ஓர் ஆளை குறிக்கும், அது 666 என்ற வசனம் நீரோவை சுட்டிக்காட்டுவதாக விவிலிய ஆசிரியர்கள் எடுத்துரைக்கின்றனர். இன்றைய முதல் வாசகம் தொடக்க கிறிஸ்தவர்கள் ரோமை அரசின் கையில் துன்பப்பட்டதை எடுத்துரைக்கிறது என்றால், இன்றைய நற்செய்தியோ யூத மத தலைவர்களின் கையில் சிக்கி தொடக்க கிறிஸ்தவர்கள் எவ்வாறு துன்புறுத்தப்படுவார்கள் என்பது குறித்து இயேசு முன்னறிவிப்பதை எடுத்துரைக்கிறது. கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக யூத கிறிஸ்தவர்கள் எவ்வாறு தங்களுடைய சகோதரர்களாலேயே துன்புறுத்தப்படுவர், காட்டிக் கொடுக்கப்படுவர், வேதனைப்படுத்தப்படுவர் என்பதை இயேசு எடுத்துரைக்கிறார். எனினும் இப்படிப்பட்ட துன்பங்களே இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய வாய்ப்பாகவும் அவரது வல்லமையை உணர்வதற்கான வழிமுறையாகவும் இருக்கும் என்பதையும் இயேசு சுட்டிக்காட்டுகிறார். எனக்கு சான்று பகர இவை வாய்ப்பளிக்கும் என்றும், நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது என்றும் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் துன்பங்கள் வருவது பெரும்பாலும் நம் கையில் இல்லை. துன்பங்கள் வந்தே தீரும் என்ற புனித பவுலின் வார்த்தைகள் கூர்ந்து நோக்கத்தக்கவை. 1 தெசலோனிக்கேயர் 3:3. எனினும் இத்துன்பங்களின் கையில் சிக்கி நம்மை சீரழித்துக் கொள்வதும் அவற்றை சரியான முறையில் அணுகி நம்மை உயர்த்திக் கொள்வதும் நம் கையில் இருக்கிறது. நெருப்பில் போடப்படும் மெழுகு உருகுகிறது, மரக்கட்டை எரிந்து போகிறது, மணல் வறண்டு போகிறது, களிமண் கடினமாகிறது. ஆனால் அதே நெருப்பில் போடப்படும் வெள்ளியும் தங்கமும் தங்களது அழுக்குகளை இழந்து முன்பை விட பிரகாசமாக சுடர்விட்டு ஒளி வீசுகின்றன. துன்பங்கள் மட்டில் நாம் கொள்ளும் அணுகுமுறை தவறானதாக இருக்கும் பட்சத்தில் நாம் வறண்டு போக ஆரம்பிக்கின்றோம், நம் உள்ளம் கடினப்பட ஆரம்பிக்கிறது. அதே துன்பத்தின் மட்டில் நம் அணுகுமுறை சரியானதாக இருக்கும் பட்சத்தில் தீமைகளையும் பாவங்களையும் அகற்றி நம்மோடு இருக்கும் கடவுளின் சாயலை வெளிக்கொணர்ந்து வாழ்வில் இன்னும் பிரகாசமாக ஒளி வீச ஆரம்பிக்கின்றோம். ஜெபம். இறைவா, துன்பங்கள் எம்மை ஒழிக்கவும் முடியும், ஒளி வீசச் செய்யவும் முடியும் என்பதை உணர்ந்து அவற்றின் மட்டில் சரியான அணுகுமுறை கொள்ள வரம் தாரும். ஆமென்.